வணக்கம், வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர். இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில நம்மளோட சப்ஸ்கிரைபர் மற்றும் ஃபாலோவர்ஸ் வந்து வாட்ஸ்அப் மூலமா என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க, அப்புறம் வாய்ஸ் கால் மூலமா என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்க போறாங்கன்னு சொல்லி தான் வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ சார், குட் மார்னிங். வணக்கம். ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்க சார்? பேர் என்ன சார்? மதுரையில இருந்து சார். தீபன். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், என்ன தகவல் வேணும் சார்? ஹலோ. சார், அதாவது நான் இன்னைக்கு சாமி கேட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு கால் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஓகே சார். இது நம்மளுக்கு சாமி பச்சை சாத்தி திருப்பி ரிட்டர்ன் சாமி கோயிலுக்கு வரும்ல சார்? சார், நாளைக்கு காலையில 10:30 மணிக்கு சுவாமி வந்து பச்சை சாத்தி ஆகி சுவாமி ஊர்வலம் ஆகி கிளம்பி சுத்தி வந்து ஊர்வலம் வந்து விடியக்காலம் ஆயிரும் சார். இன்னைக்கு அப்டேட் வீடியோல சொல்லியிருப்பேன். வெள்ளிக்கிழமை விடியக்காலம் 5 to 5:30 மணி ஆயிரும் சார் வர்றது, கோயிலுக்கு வர்றது. ஓகே ஓகே. நான் ஒரு ஈவினிங் டைம் போல வந்தா நைட் வரைக்கும் கூட பார்க்கலாமா சார்? நைட் வந்தா நல்லா ஃப்ரீயா தரிசனம் பண்ணலாம் சார். ஓகேங்க சார், ரொம்ப நன்றி சார். எனக்கு என்னன்னா ஏற்கனவே ஒரு வாரமா 10 நாளா கோயில்ல கூட்டத்தை பார்த்துட்டு பயந்துக்கிட்டு தள்ளிப்பட்டுக்கிட்டே இருந்தேன் நானு. சரிங்க சார். மண்டல பூஜை கூட அட்டன் பண்ணல. அதான் சரி, அட்லீஸ்ட் எனக்கு பச்சை சாத்தியாச்சு பாத்துருவோம். ஏன்னா மாசில பார்த்தேன், ஃபேமிலியில பாக்கணும் ரொம்ப ஆர்வமா இருக்கு, ஆசையா இருக்கு. ஒரு ஈவினிங் போனா நல்லபடியா தரிசனம் பண்ணலாம். நீங்க என்ன வேண்டுதல் வஸ்திரம் சாத்தி அவங்களுக்கு என்ன வேணும் பண்ணிட்டு போகலாம். நீங்க உண்மையிலேயே நிறைய நடக்க ஆரம்பிச்சிச்சு சார். எனக்கு வாழ்க்கையில எல்லாமே மாற்றமாச்சு. உங்க சேனல் அதுக்கு ஒரு மிகப்பெரிய துண்டுதல் தான் எங்களுக்கு, எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு ரொம்ப 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 நன்றி சார். மேடம் வணக்கம், சொல்லுங்க மேடம். இது பன்னீர் இலை வேணும் சார், விபூதி வேணும் சார். சரிங்க மேடம். அட்ரஸ் எல்லாம் கரெக்டா அனுப்பிச்சு விட்டுறேன். சரிங்க மேடம். உங்க பேர் சார்? குருமூர்த்தி. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், என்ன தகவல் வேணும் சார்? இந்த வேலுடைய அர்ச்சனை பண்ணீங்க, அதுக்கு அர்ச்சனை பண்ணலாம். சரிங்க சார். யார் உங்களுக்கா சார், உங்க ஃபேமிலிக்கா? இல்ல, எங்க தங்கச்சிங்க சார். சரிங்க சார். அவங்க நேமு அப்புறம் நட்சத்திரம் அப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு விடுங்க. அமௌண்ட் வந்து 300 rupees போட்டு விடுங்க சார். போட்டு விட்டு கொரியர் அனுப்ப வேண்டிய அட்ரஸ், ஃபோன் நம்பர், பின்கோட் நம்பர் எல்லாம் அனுப்பிச்சு விடுங்க. என்ன வேண்டுதலோ எனக்கு டெக்ஸ்டா போட்டு விடுங்க. மற்ற டீட்டெயில்ஸ் அமௌண்ட் அனுப்பிச்சு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சுடுங்க. இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது ஒரு போஸ்டா போடுறதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு போஸ்டா போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மட்டும் போடுற மாதிரி இருந்தால் 1000 rupees ஒரு போஸ்ட்டுக்கு. அதே இது இன்க்ளூடிங் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, தென் யூடியூப்பு, த்ரெட்ஸு எல்லாத்துலேயுமே போட்டிருக்குன்னா மொத்தமாக 1500 rupees. சார் வணக்கம், சொல்லுங்க சார். ஹலோ சார். சார் வணக்கம் சார். எங்க இருந்து சப்ஸ்கிரைபர் தான் சார். நல்லது சார், நல்லது சார். எங்க பேசுறீங்க சார்? உங்க பேர் என்ன சார்? கோயம்புத்தூர் சார். மகேந்திரன் சார் என் பேரு. சொல்லுங்க மகேந்திரன் சார், என்ன தகவல் வேணும் சார்? எனக்கு சார் இப்ப நான் வர செப்டம்பர் 2ஆம் தேதி வந்து ஸ்டே பண்ணிட்டு பையனுக்கு முட்டை வச்சு காது குத்தணும். சரிங்க சார். செப்டம்பர் 2ஆம் தேதி வந்து ஸ்டே பண்ணிருக்கேன். இந்த வனபத்திர லாட்ஜ் தான் புக் பண்ணிருக்கு சார் ரூமு. ஓகே சார், ஓகே சார். ஓகே சார். இப்ப அங்க புக் பண்ணிட்டு நைட் வந்து இங்க ஸ்டே பண்ணிட்டு காலையில ஒரு 3:30க்கு சாமி 3:30 மணிக்கு போய் மொட்டை அடிச்சுட்டு சாமி பார்க்குற மாதிரி பிளான் சார். செப்டம்பர் 2 சார்? ஆமா சார், செப்டம்பர் 2. அந்த 3ஆம் தேதி போறோம் காலையில கோயில் பார்க்க, சாமி பார்க்க. சரிங்க சார், சரிங்க சார். இப்போ செப்டம்பர் 2ஆம் தேதி 3 மணிக்கு நம்ம போறோம்னா சார், மொட்டை அடிக்கிறதா ஆளு அங்க இருப்பாங்களா சார்? சார் கரெக்டா 4 மணிக்கு ஓபன் பண்ணிடுவாங்க சார் கவுண்டர். அதிகாலை 4 மணிக்கு தான் ஓபன் பண்ணுவாங்க அவங்களுக்கு மொட்டை அடிக்கிற கவுண்டருங்க சார். ஆமா சார், ஆமா சார். இப்ப அங்க மொட்டை அடிக்கிறதுக்கு டவுட் என்னன்னா சார், இப்போ போனோடனே அங்க எல்லாத்தையும் அடிக்கிற மாதிரி இருக்குமா சார்? ஆளு லைனா கியூ நின்னு அடிக்கிற மாதிரி இருக்குமா சார்? ஆளு இருப்பாங்களா சார்? டோக்கன் பேசிஸ் தான். நீங்க அந்த டைம்ல போனா ஃப்ரீயா தான் சார் இருக்கும். போனோடனே போட்டுறலாம் சார். சார் வணக்கம் சார், நாங்க சென்னையில இருந்து குமார் பேசுறோம் சார். என்ன பேர் சொன்னீங்க மேடம்? குமார். குமார். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம், என்ன தகவல் வேணும் மேடம்? சார், இப்போ நாங்க ஆன்லைன்ல திருச்செந்தூர் வந்து தங்கத்தேர் இருக்குல்ல, ஓபன் பண்ணிருக்காங்க டிக்கெட். இன்னைக்கு ஓபன் பண்ணிருக்காங்க அப்படிதானே? ஆமா சார், செப்டம்பர் 1ல இருந்து ஓபன் பண்ணிருக்காங்க. இப்போ செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு ஓபன் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே மேடம், ஓகே மேடம். இப்ப அது புக் பண்ணிருக்கோம். அது வந்து அதுல போட்டிருக்காங்க ஒரு டிக்கெட்ல 4 பேர் அலௌடுன்னு சொல்லிட்டுன்னு. ஆமா மேடம், ஒரு ஃபேமிலில 4 பேர் அலௌடு. அது வந்து தேர் இழுக்கிறதுக்கு மட்டும் தானா, இல்ல உள்ள போய் சாமி பார்க்க அலோ பண்ணுவாங்களா மாட்டாங்களா சார்? உள்ள தேர் இழுக்கிறதுக்கு மட்டும் தான் மேடம். உள்ள சாமி பார்க்க முடியாது. ஆமா ஆமா ஆமா, உள்ள சாமி பார்க்க முடியாது. அது நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு நாளைக்கு இந்த டைம்ல கால் பண்றீங்களா மேடம்? உங்களுக்கு தகவல் சொல்றேன். நான் அவரோட செக் பண்ணிக்கிறேன், கோயில்ல கேட்டுக்கிறேன். சரிங்க சார். ஓகே மேடம், ஓகே மேடம். சார் வணக்கம் சார். சார் நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறோம் சார். வணக்கம் சார், உங்க பேர் என்ன சார்? கௌதம். சொல்லுங்க கௌதம் சார், என்ன தகவல் வேணும் சார்?
எனக்கு சார் இப்போ அந்த குகன் விடுதி கந்தவேல் விடுதி ஆன்லைன்ல புக்கிங் ஓபன் பண்ணிருக்காங்க இல்லைங்களா? ஆமாம் சார், ஆமாம் சார். அதுல ரூம் புக் பண்ணலாம்னு பாத்துட்டு இருந்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க இப்போ கம்மிங் 29th நைட் அங்க வர மாதிரி இருக்கும் சார். ஓகே சார். ஆகஸ்ட் 29. அதுல பாத்தீங்கன்னா புக்கிங் வந்து காலையில 7 to 8 கீ வாங்கிக்கணும்ன்ற மாதிரி ஆமாம் போட்டிருந்தாங்க. சார், ஆமாம் சார். இப்போ நீங்கள் 29 நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா மறுநாள் காலையில் 30ஆம் தேதி 6 மணிக்கு செக் அவுட் ஆகணும். காலையில் 6 மணிக்கு செக் அவுட் தான் ஆகணும். அது ஓகே சார். ஆனா இவங்க கீயை வந்து காலையில 6 to 7 கீ வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இல்ல அது பிரச்சனை இல்லை சார், வாங்க அது இது பண்ணிக்கலாம் சார், அது பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை. ஓகே, நாங்க 29th அப்ப நான் புக் பண்ணிக்கிறேன். எனக்கு 29th நைட் தான் எனக்கு ரூம் வேணும். ஓகே ஓகே ஓகே. ஆனா எப்படி பார்த்தாலும் 29 வர்றதுக்கு நைட் ஆயிரும் சார். அது பிரச்சனை இல்லை சார். நம்ம காலையில எந்திரிச்சு தரிசனத்துக்கு கிளம்பிடுவோம். போயிட்டு அப்புறம் அப்படிங்கிறது கிளம்புறதுதான். நைட் தங்குறது குழந்தைங்களோட வரதுனால நைட் தங்கறதுக்கு தான் ரூம் வேணும். ஓகே சார், ஓகே சார். அதுக்கு நம்ம காலையில 6 to 7 கீ வாங்கலனாலும் நம்ம ஹோல்ட் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்காக கேட்டுக்கலாம் தான் கூப்பிட்டேன். ஓகே சார், ஓகே சார். ஒன்லி ஆன்லைன் புக்கிங் மட்டும் தான் சார், ஆஃப்லைன் புக்கிங் கிடையாது. ஓகே சார். இல்ல நைட் நம்ம வந்தா அங்க ரூம் கிடைக்குங்களா? இல்ல கிரவுட் எப்படி இருக்குன்னு தெரியல. கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்கும். ஓகே சார். புக் பண்ண ரிசிப்ட் எல்லாமே ப்ரூஃப், இது ஆதார் எல்லாமே கொண்டு வந்து வரும்போது ஆதார் ஜெராக்ஸ் ஒன்று. அது கொண்டு வந்து சார். அது இல்லாம நான் இப்போ புக் பண்ணிருக்கேன் 2 ரூம் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இன்னும் 3 ரூம் தேவைப்படும். அது கிடைக்குமான்னு கேக்குறேன் சார். வந்தா இல்ல பிஸியா இருக்குங்களா? இல்ல சார், பிஸியா தான் சார் இருக்கும். ஆன்லைன் புக்கிங் மட்டும் தான் சார், ஆஃப்லைன் புக்கிங் கிடையாது சார். இல்ல நேரா அங்க வந்தா சார்? நேரா இங்க வந்தா புக் பண்ண முடியாது சார். கோவில் ஆன்லைன் புக்கிங் மட்டும் தான் பண்ண முடியாது. கோவில் ரூம். சார் நான் மதுரையில இருந்து பேசுறேன் சார். உங்க பேர் சார்? கார்த்திக் சார். கார்த்திக், சொல்லுங்க கார்த்திக் சார், என்ன தகவல் வேணும் சார்? சார் இப்ப இந்த வர ஞாயிறும் திங்களும் கோயில் எப்படி ஃப்ரீயா இருக்குங்களா சார்? எப்படிங்க சார்? வர்ற ஞாயிற்றுக்கிழமை எப்பயுமே நல்ல கூட்டம் தான் சார் இருக்கும். அப்படியா? சாயங்காலத்துக்கு மேல மத்தியானத்துக்கு மேல வந்தோம்னா சார் ஒரு 2 மணிக்கு மதுரையில இருந்து வரணும் உங்களுக்கு. ஓகே, திங்கக்கிழமை ஃப்ரீயா இருக்கும். இப்ப ஃபுல் டே ஃப்ரீயா தான் இருக்கும் சார் இருக்கும். திங்கக்கிழமை ஃப்ரீயா தான் இருக்கும். ஓகே, இப்ப வந்தோம்னா நம்ம குளிக்கிறப்ப பேக் எல்லாம் வைக்கிறதுக்குலாம் இடம் இருக்குமா சார்? லக்கேஜ் இருக்கு சார், லக்கேஜ் வைக்கிற இடம் இருக்கு சார். கோவில் ஃப்ரண்ட்ல ராஜகோபுரத்துக்கு எடுத்து போறோம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவுண்டரே லக்கேஜ் வைக்கிற இடம் இருக்கு. கட்டப்பையெல்லாம் வைக்க மாட்டாங்க, பேக் தான் வைப்பாங்க. அதாவது ஷோல்டர் பேக் இந்த மாதிரி தான். கட்டப்பை கொண்டு வந்தா உள்ள அதை வச்சுட்டு நம்ம குளிச்சுட்டு வந்து திருப்பி எடுத்துக்கலாம். நம்ம அப்படின்னா எடுத்துக்கலாம் சார். ஒரு பேக் வந்து 10 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, சரிங்க சார். இப்ப ஞாயிற்றுக்கிழமை வந்தோம்னா மத்தியானத்துக்கு மேல வேணா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அந்த மாதிரி தான். மத்தியானம் ஒரு 5 மணிக்கு மேல சார். ஹலோ சார், வணக்கம் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன மேடம்? சார் நான் கும்பகோணத்துல சுபா பேசுறேன் சார். சொல்லுங்க மேடம், என்ன தகவல் வேணும் மேடம்? சார் வர ஞாயிற்றுக்கிழமை திருச்செந்தூர் வரலான்னு இருக்கோம் சார். கூட்டம் எப்படி சார் இருக்கும்? ஞாயிற்றுக்கிழமை ஆஸ் யூசுவல் எப்பயுமே நல்ல கூட்டமாக தான் மேடம் இருக்கும். 6 மணிக்கு மேலே தான் ஃப்ரீயாக இருக்கும். சாயங்காலம் 6 மணிக்கு மேலே தான். மேடம் வணக்கம் மேடம், குட் மார்னிங். வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க மேடம்? சென்னையில பேசுறேன். என் பேரு பிரியதர்ஷினி. ஹலோ, கேட்கல மேடம், கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க மேடம் ப்ளீஸ். என் பேர் பிரியதர்ஷினி. நான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க பிரியதர்ஷினி மேடம், என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் மேடம்? சார் இந்த ஃப்ரைடே ஆகஸ்ட் 22 வந்து நாங்க வரலான்னு இருக்கோம். ஆகஸ்ட் 22 அப்போ வந்து ஆமா சார். சோ அப்ப கூட்டமா இருக்குமா? ஏன்னா அமாவாசை, வெள்ளி அமாவாசை அண்ட் இது வேற திருவிழா வேற நடக்குது. அப்ப கூட்டம் இருக்குமா? எப்ப சாமி பார்க்கலாம்? ஒரு 3 மணி நேரத்துல தரிசனம் பண்ணிடலாம் மேடம். நார்மலான கிரௌட் தான் இருக்கும் வெள்ளிக்கிழமை. அப்படிங்களா சார்? கூட்டம் ரொம்ப இருக்காதுல்ல? ஆமா, ரொம்பலாம் இருக்காது. நார்மலான கிரௌட், ஆக்சுவல் கிரௌட், நார்மல் கிரௌட் இருக்கும். சரி, ஓகே சார். ஈவினிங் பார்க்கலாமா காலையில பாக்குறது? இந்த டைம் கொஞ்சம் கிரௌட் கம்மியா இருக்கும். 1 மணி நேரத்துல தரிசனம் பண்ணிடலாம் ஈவினிங்னா. சார் வணக்கம் சார், நான் கேசவமூர்த்தி திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க கேசவமூர்த்தி சார், என்ன தகவல் வேணும் சார்? சார் நமக்கு என்னோட ஃப்ரெண்டு வந்து பெங்களூர்ல இருந்து ஒருத்தர் வராரு அங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு. ஓகே சார். அவர் அங்கிருந்து நியர்பை கோயிலுக்கு எல்லாம் போகணும். டாக்ஸி வந்து ஒரு ட்ரஸ்டபிளான பர்சன் வேணும்னு கேட்டாரு. நீங்க யாராவது சஜஸ்ட் பண்ண முடியுமா? அவங்க ஒரு 4 பேர் நினைக்கிறேங்க. சார் நான் ஒரு நம்பர் அனுப்புறேன் சார், அவர் நீங்க செக் பண்ணிக்கோங்க. சரிங்க, உங்களுக்கு அனுப்பிச்சுடுறோம் நம்பர். அவர் எப்படிங்க சார், மதுரை வரைக்கும் போவாருங்களா? என்ன சார்? சரிங்க, மதுரை வரைக்கும் போறனால போவாருங்களா? அது பிரச்சனை இல்லை. அவங்க என்ன டாரிஃபோ அதை பேசி இது பண்ணிக்கிட்டோம். நம்ம சேனல்ல இருந்து சொன்னோம்னு சொல்லுங்க. சரிங்க, நம்பர் அனுப்பிச்சுடுறேன் சார் உங்களுக்கு. சரிங்க சார். அண்ணா குட் மார்னிங்ண்ணா. வணக்கங்க அண்ணா, நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோங்க. பேர் மேடம், உங்க பேர் மேடம்? சிவசங்கரிங்கண்ணா. சொல்லுங்க சிவசங்கரி மேடம், என்ன இன்ஃபர்மேஷன் மேடம்? அண்ணா எப்பயுமே நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க. ஏன்னா பச்சை சாத்தி ஒவ்வொரு தடவையும் டேட் உங்ககிட்ட தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கிளம்புறீங்க. அதுல நாளைக்கு இன்னைக்கு வீடியோ பாத்தீங்களா?
இல்லைங்க நான் இன்னும் பாக்கலைங்க. நான் ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்கேன் பச்சை சாதம் என்னைக்குன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வீடியோல சொல்லியிருப்பேனா? அப்டேட் வீடியோல பாருங்க மேடம், எல்லா தகவலுமே சொல்லுவேன் நான் எப்பயுமே. நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோங்க. சொல்லுங்க மேடம். எங்க இப்ப எப்படி இருக்குங்க கூட்டம் அங்க? இன்னைக்கெல்லாம் கூட்டம் குறைவு தான் மேடம். இன்னைக்கு அப்டேட் வீடியோ பார்க்கல மேடம். இன்னைக்கு நான் பாக்கலைங்க. இன்னைக்கெல்லாம் கூட்டம் குறைவு தான் மேடம். நாளைக்கும் ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கு க்ரௌடு. சரிங்க. நாளை கழிச்சு ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கு க்ரௌடு. சார் என் பேர் சண்முகம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சண்முகம் சார், என்ன தகவல் வேணும் சார்? வந்து சார் 29ஆம் தேதி இங்கிருந்து பகல்ல கிளம்புறேன் சார். அங்க வந்து கோயில் நைட்டு ஸ்டே பண்ணி லாட்ஜ்ல நெக்ஸ்ட் சாமி கும்பிட்டு ஒகேட் பண்ணிட்டு வரணும் சார். 29. ஆமா சார். 29th முன்னத்த நாள் வந்து அங்க தங்கி இருந்து நெக்ஸ்ட் டே சாமி கும்பிட்டு வந்துடலாம் சார். சரிங்க சார், சரிங்க சார். என்ன தகவல் சார் வேணும்? லாட்ஜ் எடுக்கிறது நம்ம குகன் அந்த மாதிரி இதுல இல்ல எடுக்கிற நீ ஆன்லைன்ல தான் சார் புக் பண்ணணும். சார் குட் மார்னிங், வணக்கம் சார். எங்க இருந்து பேசுறீங்க சார்? உங்க பேர் என்ன சார்? வணக்கம் சார், என் பேர் தினேஷ்குமாருங்க. நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்க தினேஷ்குமார் சார், என்ன தகவல் வேணும் சார்? சார் நான் ரூம் புக் பண்றதுக்கு ட்ரை பண்றேங்க சார். அந்த திருச்செந்தூர் murugan.hrc.tngov.inல ட்ரை பண்றேங்க. ஓகே ஓகே. அதுதான் கரெக்டான சைட்டுங்களா சார்? அதான் சைட். அது மூலியம் போல இன்னொன்னு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் திருச்செந்தூர் சொல்லி டைப் பண்ணி பாருங்க. அப்படிலாம் லிங்க் அனுப்பிச்சுடுறோம் உங்களுக்கு. சரிங்களா? லிங்க் மட்டும் அனுப்புங்க சார். தேங்க்யூ சார். அனுப்பிச்சுடுறோம். தேங்க்யூங்க சார். இதே மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய சந்தேகங்கள் மற்றும் தகவல்கள் எதுனாலும் சரி, காலையில மார்னிங் 10 to 11 காலையில 10 to 11 வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் மூலமா என்ன தகவல்னாலும் நீங்க கால் பண்ணி பேசலாம். மீண்டும் காலை 10 மணிக்கு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய கோட்டை சுந்தர்.